ராத்திரியை நான் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 115 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 115 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறுவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாள் உடைய வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது பெரியவரானாலும் சிறியவரானாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3 காரியங்களின் மத்தியிலே சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர், கர்த்தருக்கு பயப்படுகிற பக்திமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இந்த காலை வேலை வேதத்தில் பார்க்கலாம். பாருங்க, எல்லாருடைய விருப்பம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க. எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது? நம்ம ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட நமக்கு வேதனை கூட்ட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம் வேதனை கூட்டுகிற ஆசீர்வாதம் கூட, அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிற ஆசீர்வாதம். ஆமென். அதனால ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து இந்த மாதம் முழுவதும் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது, வார்த்தையை பிடித்து நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வார். ஆகினால ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நமக்கு ஆண்டவர் வைக்கிற ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு மாத்திரம் ஒரு மனிதன் பயந்து ஜீவிப்பானா கர்த்தர் அவனை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பாருங்க, முதலாவதாக கர்த்தருக்கு பயந்த மனிதனை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு கூட ஆதியாகமம் 22:12 பக்கம் 24 புதிய பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அது சொல்ல பாருங்க. 22 ஆதியாகமம் 22:12 அப்போது அவர் பிள்ளையோர்தான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, இந்த கதை தெரியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படியே கொடுத்த பிள்ளையை பலியிடும்படியாக ஆண்டவர் சொன்னார். நீங்க வீட்டில் போய் ஆதியாகமம் 22 நீங்க 12 அதிகம் வாசித்தீங்கன்னா அந்த கதை தெரியும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பிடித்து அவன் ஈசாக்கை பலியிடும்படியாக சென்றான். பாருங்க, இதுக்கு ஒரு நான் தலைப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை ஆசீர்வதிக்கிறான். இப்போ அழைக்கப்பட்ட தேவனுக்கு பயப்படுகிறவன், அழைக்கப்பட்டவன் தேவனுக்கு ஆபிரகாம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் யார் என்றால் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆதியாகமம் 12:1 நீங்க 3 வருஷத்தை வாசிக்கலாம். அழைக்கப்பட்டவன் தேவனுக்கு பயப்படுகிறான். பாருங்க, ஆண்டவர் அவனை ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் அவனுக்கு பிள்ளை கொடுக்கும் போது ஆபிரகாமின் வயது 100 வயது என்று சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய 100வது வயதிலே அவனுக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுத்தார். இந்த பிள்ளை இப்போ வளர்ந்து அவன் ஒரு டீனேஜ்ல இருக்கிறான். அந்த வயதில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் பிள்ளை எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லி அவன் நானுடைய வார்த்தையை அவன் கேட்டு உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழைக்கப்பட்டவன் தேவனுக்கு பயப்படுவதை எப்படி காப்பிட்டான்னா, எப்பொழுது காட்டுறான்னா தான் தேவனை சொன்ன வார்த்தை கீழ்ப்படிதான். பாருங்க, அது தேவனுக்கு பயப்படுறதை காட்டுது. ஆமென். தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்ன? தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்ன? கர்த்தர் சொன்னதை செய்கிறவன் தான் தேவனுக்கு பயப்படுற பயம். ஆமென். தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன? கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்கிறவன் தான் தேவனுக்கு பயப்படுற பயம். பாருங்க, கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிதான் தேவனுக்கு பயப்படுற பயம். கர்த்தர் சொன்னதை செய்யும்படி புறப்படுகிறதா தேவனுக்கு பயப்படுற பயம். பாருங்க,
கர்த்தர் சொன்னதை அதை நிறைவேற்ற அவன் பிரயாசப்படுறதுதான் தேவனுக்கு பயப்பட பயம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லிட்டார், அதை அவன் யாருக்குமே வெளிப்படுத்தவே இல்லை. அவன் உடனே என்ன பண்ணான்னா அதை நிறைவேற்றுவதற்காக அவன் என்ன பண்ணான், புறப்பட்டான். அவன் போனான், அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அவன் வார்த்தையை கேட்டு அவன் ஆண்டவருக்காக அவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற அவன் சென்றான். அது தேவையான எல்லாவற்றையும் அவன் கொண்டு போய் அவன் நிறைவேற்றும் போது கர்த்தர் அவனாக சொன்னாரு, இப்போது நீ எனக்கு பயந்திருக்கிற என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனை பார்த்து, நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவரை நம்முடைய 70வது வயதிலே அவரை அழைத்தார். ஆண்டவர் அவரை ஆபிரகாமை ஏறக்குறைய 30 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் என்னதான் சொல்ல, அவனை பார்த்து நீ எனக்கு பயப்படுகிறவன்னு சொல்லவே இல்லை. நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கும்படி ஜாக்கிரதையார் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னான். எப்போது ஒரு மனிதனுடைய கர்த்தர் பயப்படான்னு தெரியுமோ, அவன் எவ்வளோ பெரியவனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்வதை செய்வதற்கு அவன் கீழ்ப்படுகிறான் பாருங்க, அவன் தான் கர்த்தருக்கு பயப்பட பயம். ஆமே, இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாம் ஒரு பெரிய, அந்த பெரியவனை பார்த்து ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னாருன்னா, அழைக்கப்பட்டவனை பார்த்து ஏன் அப்படி சொன்னாருன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்க என்னோட கூட நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னா இந்த 22:1 நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நம்முடைய வாழ்க்கையில, அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா இல்லையா? தேவனை நாம் நம்புகிறோமா? அவர் பயந்து சொல்ற வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? கட்டளை நிறைவேற்றுகிறோமா? அவர் சொல்வதை செய்வதற்கு பிரயாசப்படுகிறோமா? அவர் செய்கிற காரியங்களை நம் உள்ளத்திலே வைத்து அதை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுகிறோமா என்று கர்த்தர் நம்மை சோதிப்பார். ஆமென். பகல் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சோதிப்பார். கவனிங்க, ஆண்டவர் உங்களை, நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கப்பட்டவர்களே கர்த்தர் நிச்சயமாக அவரை சோதிப்பார். நீங்க என்னோட கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்னத்தை அவரை சோதித்தார் அப்படின்னா, பக்கம் 308 வாசிங்க மைக்கில். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். என்னத்தை சோதித்தாராம் ஆண்டவர்? தேவன் விசுவாசத்தை சோதித்தார். சொல்லுங்க, தேவன் விசுவாசம் இருக்கா இல்லையா என்று ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதித்தார். இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசின்னு பேர் இருக்கும், ஆனா என்னதான் இருக்காது, விசுவாசம் இருக்காது. விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படி நம்ம ரட்சிக்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் எனக்கு மன்னித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்கு நிவாரண பலியாக தன்னையே சிலுவையை அவர் ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகலமாக அன்னைக்கு சுத்திகரிக்கும். இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் விசுவாசித்து எவன் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறானோ, எவன் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறானோ, அந்த விசுவாசத்தினாலே அவன் ரட்சிப்புண்டாங்க. விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறவன் எப்பவுமே கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ள ஜெபம் விடிய ரட்சிக்கும். ஜெபம் பண்ணும்போது விசுவாசம், ஆண்டவரை அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னை நடத்துகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் என் கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை கூட இருக்கிறார், என்னை காண செய்கிறார் விசுவாசம். பாருங்க, அவனை ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை சோதித்தார். அவன் என்னை விசுவாசிக்கிறான்னா, நான் அவனோட மகனை கேட்கிறேங்க, ஸோ அவன் என்னை தருவானா இல்லையா, இல்லை இந்த மகன் நான் இன்னொரு மகனை கொடுப்பேன் என்று விசுவாசிக்கிறான் என்று ஆண்டவர் அவனை சோதித்தார். பாருங்க, உங்களுக்கு தெரியும், யோபின் வாழ்க்கையில கர்த்தர் அவனை சோதிக்கும்படியாக சாத்தான்களை கொடுத்தார். எல்லா பிள்ளையும் கொண்டு போட்ட உடனே ஆண்டவர் அவனை, யோபு சொன்னாரு, நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று அவன் ஆண்டவர் வேலை விசுவாசமாக இருக்கும். பாருங்க, அந்த ஆண்டவர் அவனுக்கு மரித்து போன பிள்ளைகளை உயிரோடு எழுப்பவில்லை,
அவர்களுக்கு திருப்பி ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். பூமியிலே சௌந்தரியம் உள்ளவர்களாக ஆண்டவர் இருக்கும்படி பிள்ளைகளை கொடுத்தார். அதே மனைவி மறுபடியும் பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக யோபு கிருபை செய்தார். அவன் ஆண்டவர் மேலே விசுவாசித்தான். ஆமென். அதனாலதான் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். வாழ்க்கையில என்ன காரியங்கள் வந்தாலும் ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் பயப்படவே மாட்டான், பதறவே மாட்டான். வாழ்க்கையில் அவன் என்ன வேணாலும் கர்த்தரையே விசுவாசிப்பான். ஆபிரகாமை என்ன எதிரை ஆண்டவர் அழைக்கப்பட்டவுடனே தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படி விளங்கிட்டு ஆபிரகாமை ஆண்டவர் அவன் விசுவாசத்தை சோதித்தார். இரண்டாவதாக சப் பாயிண்டாக சொல்லப்படுது. வேற என்ன ஆண்டவர் அவனை சோதித்தார்? 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதே எபிரேயர் 11:18 ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கார் என்று எண்ணி பாருங்க. இரண்டாவதாக என்ன ஆண்டவர் அவனை சோதித்தாருன்னா இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன். இரண்டாவதாக ஆண்டவர் அவனை எதை சோதித்தார்னா தேவன் தந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமிடம் சொல்லி என்ன பண்ணாராம்? அவர் சோதித்தாராம். கர்த்தர் தந்த வார்த்தை, கர்த்தர் தந்த வாக்கு தத்தம். ஆண்டவர் சொன்னார், சந்ததி இந்த மணலை கடல் மணலை போல இருக்கும், உன் சந்ததி வாழ்ந்த நட்சத்திரம் போல இருக்கும் என்று ஆண்டு சொல்லிட்டு சந்ததி ஈசாக்கு உன்னுடைய சந்ததி இவன் ஏசா உன்னுடைய இவன் இஸ்மாவேலுடைய சந்ததி அல்ல என்று சொல்லி அவனுடைய ஏக அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே என்று அவன் ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, பா இஸ்மாவேலுடைய சந்ததி அல்ல, உனக்கு ஈசாக்கு தான் உன்னுடைய சந்ததி என்று கர்த்தர் சொன்னார். அவனை தான் நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அப்போ இப்போ ஒரு சோதனை வருகிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசிக்கான இல்லையா, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறமா இல்லையா என்று அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான் என்று சொல்லி அவனை கர்த்தர் வார்த்தையை சோதிக்கிறார். அநேகருக்கு ஆண்டவருக்கு வார்த்தையை கொடுத்திருப்பார். ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருப்பார். ஊழித்து வரும்போது வார்த்தையை கொடுத்திருப்பார். ஒரு காரியங்கள் செய்யும் போது பிசினஸ்க்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். எந்த காரியம் ஆனாலும் கர்த்தரிடத்துல வார்த்தை பெறாமல் நாம் இறங்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவனுக்கு சோதனை வந்த போது என்னடா ஈசாக்க பலியிட சொல்றாரு, பலியிட்டோம்னா கர்த்தர் கொடுத்த வாக்கு எப்படி நிறைவேறும், கர்த்தர் கொடுத்த வாக்கு எப்படி நிறைவேறும். நான் சொல்லியிருக்கிறேன் காரியம் ஞாபகம் வருது. அவருடைய தங்கை அவள் மறித்து விட்டார் என்று சொல்லி அவளை வந்து மூடிட்டாங்க, துணியை போட்டு மூடிட்டாங்க. எனக்கு ஆண்டவர் என்னோட கூட நான் திருச்சியில் எஸ்ஐகே பிரான்சிஸுடைய கேம்பஸில் இருக்கிறேன். 12வது அப்போஸ்தலருடைய பவர் கேம்பில் இருக்கும்போது அதிகாலையிலே ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி அவர் பின்புறமாக நான் முழங்கால் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவர் சேரில் பின்பக்கத்தை என்னை காண்பித்து எங்கள் அம்மா அழுது கொண்டு இருக்கிறார்கள், சுற்றிலும் மற்ற அழுது கொண்டு இருக்காரு. ஆண்டு சொல்ல, நான் எடுத்துக்கொண்டு போகிறப்பா, நான் எடுத்துக்கொண்டு போகிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டார். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் அவளை குறித்தான ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, இவன் எஸ்தரை போல ஜெபிப்பா, இவனை ஜெபம் கேட்கப்படும், இவனோட ஜெபம் அநேகருக்கு ஆசமாக இருக்கும், ஒரு நல்ல எஸ்தரை போல இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். அப்போ அவர் இடத்துல நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்கு எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, நீ சொல்லுகிறேன்னு நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உடனே மறந்துட்டார். இந்த சமம் முடிந்த பிறகு அடுத்த நாள் நான் காலையில் கேம்பஸ் அத்தனை பேரை என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், என்ன உங்க இப்போ பிரகாசிக்கிறது, கர்த்தர் வந்தார் என்று சொன்னேன். பாருங்க, கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தபோது எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு விஷயம் தெரியுமா, இவன் செத்துட்டாலும் நாங்கள் துணியை மூடிட்டு விட்டாங்க, திடீர்னு உட்காந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, செல்ஃபோன் கிடையாது நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்போ பேஜர் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் காண்பிக்கும் அந்த வாக்குதத்தை நம்ம உரிமை அங்கே வந்ததோ அப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே விசுவாசித்தோடனே அவர் உயிரோடு இருந்தார். ஓ, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்ளன்னு சொன்னது அவன் நினைச்சான்னா, கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் எடுத்தாலும் கொடுப்பார். ஆமென்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு சொன்னார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சோதனை வந்தபோது ஆண்டவர் குறித்து விசுவாசித்தான். ஆமென். மூணாவதாக ஆபிரகாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா சம்பாயிட்டாங்க. நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதே 18 பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட என்ன சோதித்தாருன்னா சொல்ல பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி பாருங்க. மூணாவதாக தேவன் தேவன் தன் வல்லமையை ஆபிரகாமிடம் சோதித்தார். எனக்கு அவனை நான் இப்போ எடுத்தேன்னா, நீ பலி எடுத்தீங்கன்னா என் வல்லமை அவனை திருப்பி எழுப்புமா, அவனை உயிரோடு எழுப்புமா, இதை எனக்கு செய்ய வல்லமை இருக்கா என்று சொல்லி தன் வல்லமை குறித்து பாருங்க. நம்ம எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம ஆண்டவர் மேல அவருடைய வல்லமை மேல விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம்னு சொல்லி, என் நாமத்தினாலே பேய்களை கொட்டுவீர்கள், என் நாமத்தினாலே வியாதிகளை குணமாக்குவீர்கள், என் நாமத்தினாலே அவமான பாஷைகள் பேசுவீர்கள், என் நாமத்தினாலே வேதசமய கைகளை வைப்பீர்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமா. நம்முடைய வல்லமையை ஆண்டவர் சோதித்தார். தேவன் வல்லமை உள்ளவரா இல்லையா என்பது பெரிய ஒரு சோதனை ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்தபோது அவன் விசுவாசித்தான். தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் வல்லமை உள்ள தேவன் என்றால் அவனுக்கு தெரியும். ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்தை சிறைப்பட்டு போகும்போது அவன் போய் எல்லாரையும் அவன் ஜெயித்து திரும்பி வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனை அவனுடைய ஊழியக்காரனை ஆசீர்வதித்து அவனுக்கு அப்பத்து ரசத்தை கொடுத்தான். அப்போ தேவன் வல்லமை உள்ளவர். அவர் எப்பேற்பட்ட சிறை இருக்கிறது மாற்றுவார். மரணத்துமே போனாலும் அந்த மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை அவனுக்கு இருக்கு என்று விசுவாசித்தான். தேவன் எல்லாத்துக்கும் அதிகாரம் உடையவர் என்று சொல்லி விசுவாசித்தான். பாருங்க, அந்த வல்லமையை அவன் விசுவாசித்தபடினால ஆண்டவருக்கு பயப்பட பயம் விளங்கிட்டு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நான் சொல்கிற 3 காரியங்கள், நம்ம அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில சோதனை வராத ஆளே கிடையாது. சோதிப்பார் ஆண்டவர், சோதிப்பார். நம்முடைய நிலையை அறிந்து சோதிப்பார். அவன் பாருங்க, ஆபிரகாம் நல்ல உயர்ந்த நிலையிலே கர்த்தர் வைத்திருந்தார். அவன் அழைக்கப்பட்ட பிறகு அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி எல்லாம் நல்லா போயிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் அவனுடைய நிறைவேறுகிறது. வாழ்க்கையில் அவன் வந்த பாடுகள் எல்லாம் சந்தித்ததெல்லாம் எல்லாம் போயிருந்து அமைதியாக ஜீவனம் பண்ற நேரத்தில் சோதனை எதிர்கொண்டு வந்தது. அவனுடைய வயதான காலத்தில் அந்த சோதனை வந்தபோது ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை சோதித்தார். ஆண்டவர் அவன் கொடுத்த வாக்கை சோதித்தார். ஆண்டவர் அவனுக்கு தேவன் வல்லமை உள்ளது என்பதை சோதித்தபடி கர்த்தர் செய்தார். பாருங்க, ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாசகம் 22ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு 17 வாசிக்கிறேன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பார். ஏதாவது சொன்னேன், வெளிவரி கர்த்தர் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். ஆதியாகமம் 22:17, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல கடல் மலையை போல பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததி தங்கள் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லி அவனை ஆசீர்வதித்தாராம். நீங்க வீட்டில் போய் 16-18 வாசிங்க. ஏன் அப்படின்னா அவன் சொல்ல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு கர்த்தர். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது அழைக்கப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுறோமா இல்லையா என்று ஆண்டவர் பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் நடக்கும்போது, நாம் கீழ்ப்படிய போது, நாம் நிறைவேற்றும் போது, நாம் கொடுக்கும் போது, அவன் பாருங்க தனக்கு ஏக சுந்தரை கர்த்தர்கென்று கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆபிரகாம் யாருன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எபிரேயர் பாருங்க 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பாருங்க. அழைக்கப்பட்ட போது எதுவுமே அழைக்கப்பட்டவன் ஆண்டவர் அதே விசுவாசம் புறப்பட்டான். ஆண்டவர் குமாரனை கொடு என்று சொல்லும் பொழுது
அவன் கொடுக்கும்பொழுது ஆண்டவருக்கு பயப்பட விலகிட்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இப்ப எங்க வந்ததுன்னா, ஈசாக்கு மாத்திரம் உயிரோடு இல்லை, ஈசாக்கு பிறந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சோதரவாளி ஆகிய யாக்கோபும் கூடாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஈசாக்கை ஆசீர்வதித்து, யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தன்னுடைய கூடாரத்திலே தன் பேரனோடு தங்குகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டிட்டார். பாருங்க. அப்போ அந்த தேவனுக்கு பயப்படுறதுனால என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆசீர்வாதம் அவன் எவ்வளோ ஆபிரகாம் பற்றி வேதம் சொல்லுது. ஆபிரகாம் என்னுடைய ஊழியக்காரன் கர்த்தர் சொன்னான், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார், ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொன்னார். இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவனாக ஆபிரகாம் எப்படி வந்தான்னா, தேவனுக்கு பயப்பட பயம். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்பட பயம் எதை கொண்டு வந்ததுன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதித்து தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பேரு பிள்ளைகளோடு கூட கூடாரத்திலே வாசம் பண்ணுகிற அந்த வயதான காலத்திலே, கடைசி காலத்திலே எல்லா ஆசீர்வாதத்தோடு கூட அவன் காணப்பட்டான். அவன் அத்தனை ஆசீர்வாதத்தையும் யாருக்கு ஒப்பு விட்டான்னா, ஈசாக்கிடத்திலே ஒப்பு விட்டான். இப்படியாவது ஒப்பு கொடுத்து கூடாரத்திலே அவன் இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ ஆபிரகாம் யாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் பெரியவனா இருந்தான். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படும் போது ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக நான் வேகமாக சொல்லி காரணம், அழைக்கப்பட்டவன் மாத்திரம் அல்ல, அனுப்பப்பட்டவனும் தேவனுக்கு பயப்படுவனாய் காணப்பட்டான். இரண்டாவது குறிப்பு, அவன் பார்த்தீங்கன்னா என்னோடு கூட ஆதியாகமம் 42:18 நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசிங்க. 42:18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று யார் என்றால், அவன் அனுப்பப்பட்டவன். தேவனாலே அவன் அனுப்பப்பட்ட. ஏன் அப்படி சொல்லுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 45 நீங்கள் அதில் 5ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் நீங்கள் 5:7 நீங்க 8 வாசிப்பீர்கள். 5 பாருங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யபடிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினாலான்னு சொன்னேன். அனுப்பப்பட்டவன் தேவனுக்கு பயப்படக்கூடாது. பாருங்க, எந்த நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்காதீங்க இதுதான் நம்முடைய பாதனை. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கர்த்தர் நம்மை வேறு அனுப்பிக்கொண்டே இருப்பார். புதிய ஒரு வாடகை வீட்டுக்கு அனுப்புவார், ஒரு வேலைக்கு அனுப்புவார், வேற தேசத்துக்கு அனுப்புவார், ஊழியத்துக்கு அனுப்புவார். எங்க ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கணும், நாம் என்ன தெரிந்து கொள்ள இருக்க வேண்டும் என்றால், என்னை அனுப்புகிறது ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாத, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. என்னை ஆண்டவர் தான் அனுப்புகிறார், என்னை ஆண்டவர் தான் அனுப்புகிறார் என்று சொல்லும் போது, அப்படி ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஸ்கூலுக்கானாலும் காலேஜுக்கானாலும் எந்த இடத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போறீங்களா அவனை தெரிஞ்சுக்க, கர்த்தர் என்னை அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அனுப்புகிறார். அனுப்புகிற போகிற பாதையில நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, தேவனுக்கு பயப்படுவதாய் காணப்பட வேண்டும். யோசேப்பை அனுப்புகிற பாதை உங்களுக்கு தெரியும். வேதம் சொல்வது, தேவனுடைய வார்த்தை அவனை உடம்பிட்டலாம். அவனை அனுப்பின அந்த பாதையை டைவர்ட் பண்ணுவதற்கு, பாதையை நிறுத்துவதற்கு வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வந்தது. அவனை விற்று போட்டார்கள். போத்தியப்பா வீட்டிலே பாவம் செய்யும்படி அந்த ஸ்திரீ அவனை மடக்கிற போது கூட, நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்து எப்படி என்று சொல்லி அவன் ஓடினான். அவன் நடக்கல, அவன் அங்கே இருக்கல, எல்லாவற்றையும் விட்டு ஓடினான். அவனுடைய போட்டிருந்த அவனுடைய வஸ்திரத்தை கூட விட்டு ஓடினான். ஏன் அப்படின்னா, தேவனை அனுப்புகிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். ஆகியனால அந்த அனுப்புகிற பாதையில நான் சரியாக இருக்க வேண்டும். பாருங்க, சிறைசாலே போனான், கர்த்தர் அவனோடு இருந்தார். தேவன் மாத்திரம் மனிதன் அனுப்புவாரான்னா கர்த்தர் கூட இருப்பார். ஆமே. எங்க அனுப்பினாலும் ஆண்டவரை அனுப்புகிறார் என்று விசுவாசித்தால் போதும், கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவன் சொல்லுறான், என்னை ஆண்டவர் தான் அனுப்பினான். என்னை ஆண்டவர், அவன் எவ்வளவு சிறியவன். நான் சொன்னேன், கர்த்தர் பெரியவரும் சிறியவரும் ஆசீர்வதிப்பாங்க. யோசேப்பு ரொம்ப சிறியவனா இருந்தான்.
அவன் சிறுவனா இருந்த அவனை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை 7 சொல்லுது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாது இருக்க உங்களை ஆதரிக்கிறதாகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காக்கும் தேவனை உங்களுக்கு முன்னேமே அனுப்பினார் என்று இங்கு ஆண்டவர் தாமே இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் யாரும் அழுது போகாதபடி நீங்களும் அழுது போகாதபடி எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பு வர வேண்டும், அதுக்காக என்னை கர்த்தர் அனுப்பினார். 8ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்று சொல்லப்படுது. பாருங்க, அவரே என்னை அனுப்பினார். நீங்க என்னை அனுப்பலப்பா, நீங்க பிளான் பண்ணி விற்கலப்பா, கர்த்தரே என்னை அனுப்பினார். என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் என்னை கர்த்தனாகவும் எகிப்து முழுவதும் அதிபதியாக வைத்தார். மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுப்புறானா அவனை ஆண்டவர் உயர்த்தி அவனை ஆசீர்வாதம். பாருங்க, சிறியவனான கர்த்தருக்கு பயப்படுகிற யோசேப்பு, சிறியவனான அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவன் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. முதலாவதா சொன்னேன், அழைக்கப்பட்டவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அனுப்பப்பட்டவன் தேவனுக்கு பயப்படுகிறான். ஆனால் போகிற பாதையெல்லாம் எங்க போனாலும் நம்முடைய உள்ளத்துல தேவனுக்கு பயப்படுமானால் கர்த்தர் சிறியவனாக இருக்க நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவனை உயர்த்துவார். மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற பாருங்க. மூணாவதாக ஆயத்தம் பண்ணினவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்க எப்படியே 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறானால், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு அவன் யாருன்னா பயபக்தி உள்ளவன். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவன் யார் அப்படின்னா மூட் வித் ஃபியர், தேவனுக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ளே இருக்குதான். மூட் வித் ஃபியர், தேவனுக்கு பயப்படுற பயம். அப்போ மூணாவதாக ஆயத்தம் பண்ணினவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் ஆண்டவர் நோவா தேவனுக்கு பயப்படவனாக நீதிமானாக வாழ்ந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆயத்தப்படுத்துப்பா, இந்த உலகத்துல எல்லா மனுஷனுடைய முடிவு வந்துச்சு, ஆனா நீ ஆயத்தம் பண்ண வேண்டியது ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண என்று சொல்லி நான் ஆயத்தம் பண்ண ப்ரிப்பேர் த ஆர்க் என்று சொன்னார். அவன் அதை ஆயத்தப்படுத்தினான். அவனை ஆயத்தப்படுத்தின அவனை நீங்க பாருங்க, 1 பேதுரு 3:20 நீங்கள் வாசிக்கிறாங்க. அது ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்படுறாங்க. அவன் ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, அதான் சொன்ன ஆயத்தம் பண்ணும், அவன் ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் அவன் ஆயத்தம் பண்ணுற யாரானா தேவனுக்கு பயப்படாது இருந்தான். அவருடைய விளைவு என்னன்னா, தன் குடும்பத்தை மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு அவன் ஆயத்தம் பண்ணின இடத்திலே எல்லா ஜீவன் ஜந்துகளும் அவனோடு கூட காக்கும்படியாக, உயிரோடு காக்கும்படியாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய ஆசீர்வாதம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் நீங்கள் எடுத்து வாசினால் 9:1 பாருங்க. பின்பு தேவன் நோவாவை அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பாருங்க, வேற யாருமே இல்லை உலகத்துல, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனா ஆயத்தம் பண்ணினவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினால, ஆண்டவர் சொன்னதை அவன் நிறைவேற்றபடினால ஆண்டவர் என்ன பண்ணாராம், நோவாவையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 குமாரர்களையும் 3 மனைவிகளும், அதாவது 3 குமாரர்களும் 3 மருமக்கள் பார்க்கலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன பண்ணாராம், நீங்க பெருகி நீங்க நிரப்புகமானார். நீங்க யாருடைய தேசம் முழுவதும் வந்துட்டா, நோவா பின் வந்த மக்கள் தான் நம்ம எல்லாருமே. ஆதாம் பின் வந்த மக்கள் எல்லாம் அழிந்துட்டாங்க. ஆனால் நோவாக்கு பின்னே இந்த பூமியினால் நிரப்பப்பட்ட நம்ம தான். காரணம் என்ன, ஆயத்தம் பண்ணி நான் பாருங்க அவன் தேவனுக்கு பயப்படுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 8:28 பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் ஆதி காலமும் பகலும் இரவும் ஓய்வதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பாருங்க, ஒரு மனிதனுடைய கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனை என்ன கொண்டாத, ஆண்டவரே நீங்க சொல்றீங்க 4 சீசன், இந்த காலங்களெல்லாம் கர்த்தர் பிரித்து. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது.
பனி பூமி ஃபுல்லாக நிரப்பும். எப்போ வெயில் அடிக்கும், அப்போ மழையே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் ஆயத்தம் பண்ணின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு பயப்படா இருந்ததுனால அவன் உஷ்ண காலம், கோடை காலம், அப்புறம் மழை காலம், 4 காலங்களாக அவர் பாருங்க அவர் பிரித்தார். ஆண்டவர் அப்படியாக பிரித்தார். நீங்கள் அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் பார்த்தீங்கன்னா அது வின்டர்னுவாங்க, 3 மாதம் சம்மர்னுவாங்க, அப்புறம் வந்து 3 மாதம் வேற ஒரு தேசம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 விதமான இது சொல்லுவாங்க. அது மரங்கள்லாம் அந்த 3 மாதத்துல அப்படியே ஒன்று முதல்ல வேரோடு இருக்கும், அப்புறம் அப்படியே க்ரீனாக வரும், அப்புறம் அது அப்படியே ஆரஞ்சாக வரும், அப்புறம் அதெல்லாம் முட்டி போயிடும். மரமே 4 பேர்த்தை காட்டும். வேராக இருக்கும், வெறும் வேர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் பச்சை பச்சைன்னு வளரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே ஆரஞ்சு கலரில் மாறும். அதுக்கப்புறம் அதெல்லாம் முட்டி போயிடும். சீசன் மாதிரி மாற மாற அது எது வச்சு பார்ப்பாங்கன்னா சீசனை காட்டும். அது போல் அங்கே இந்த உஷ்ணெல்லாம் பிரித்த காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படப்படினாலே அவன் ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணினான். ஆயத்தம் பண்ணின மனிதன் யாருன்னா தேவனுக்கு பயந்த அவன் மூலியமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்போதும் நம்ம ஆண்டவர் சொல்லுற காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். எல்லா காரியங்களும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. எப்பவுமே ஆயத்தமா இருக்கு. எசேக்கியேல் 37 சொல்லப்பட்டிருக்கு. அது வேற ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வசனம் சொல்றது, நீ உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னோடு கூட இருக்கிறதை ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கும். ஆமே, எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கும். அப்படி ஏன் அப்படின்னா, நான் தேவனுக்கு பயப்படுறேன், நான் ஆயத்தமா இருக்கேன். கர்த்தர் சொல்றதை செய்வதுக்கு ஆயத்தமா இருக்கேன். கர்த்தர் சொல்லுகிறவர்களை சேர்க்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது கட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன காரியங்களும் எல்லாத்தையும் ஆயத்தமா இருக்கேன். ஒரு மனிதன் ஆயத்தமா இருப்பானா, அதுக்கு என்ன வேணும்னா தேவனுக்கு பயப்பட பயம். தேவனுக்கு பயப்பட பயம் இருக்குன்னா நிச்சயமாக நாம் என்ன பண்ணோம்னா ஆயத்தம் பண்ணணும். ஆமே, 3 காரியங்களை நாளே கூட சொன்னேன். கர்த்தர் பெரியோரை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் பெரியவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா அவன் தேவனுக்கு பயப்படுறான். வாழ்க்கையில சோதனை உண்டு. இன்னைக்கு அநேகர் எல்லாருமே என்னோட சேர்த்து எவ்வளோ பல சோதனைக்குள்ள போயிருக்கும். ஆனால் நாம் தெரியும், கர்த்தர் நம்ம விசுவாசத்தை சோதிக்கிறார். கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை சோதிக்கிறார். கர்த்தர் நம்ம கொடுத்த கர்த்தர் வல்லவரா இல்லையா, அது வல்லமுள்ளவரா இல்லையா, தேவனால முடியுமா முடியாதா என்று நாம் விசுவாசம் இல்லையா என்று நம்ம சோதிக்கிறார். பொறுமையோடு இருப்போமானால் நாம் விசுவாசித்து தேவன் சொல்லுகிற கர்த்தர் சொல்லுவதை நாம் அதையே செய்வோமானால், கீழ்ப்படிவோமானால், கொடுப்போமானால், புறப்படுவோமானால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், செலுத்துவோமானால் ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் விளங்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை காணும்படி செய்யும். ஈசாக்கோடு நிற்கல, யாக்கோபே காண்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் தான். உங்களை ஆசீர்வதிக்க யார் தான்? கர்த்தர் தான். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ண இவ்வளோ செய்த எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் இல்லை உங்களுக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். ஆண்டு ரெண்டாவதாக அழிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, அனுப்பப்பட்டவன் தேவனுக்கு பயப்படுகிறான். எந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுப்புகிறார், என்னை கர்த்தர் தான் அனுப்புகிறார். அதை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை ஆண்டவர் அனுப்புகிற என்னை உயர்த்துவார். என்னை இது மூலியமாக அநேக ஆசீர்வாதமாக என் மூலியமாக ஆசீர்வாதம் உண்டாகும்படி செய்கிறார் என்ற பயத்தோடு இருக்குமானால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, உங்களையே ஆண்டவர் ஆசீர்வதித்து சிறிவனாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதம். மூணாவதாக ஆயத்தம் பண்ணுங்க. தேவனுக்கு பயப்படும். நாம் தேவனுக்கு பயப்படும் போது என்ன செய்வதற்கும் ஆயத்தமா இருக்கணும். அதனால எந்த சாக்குவாக்கும் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்க மூலியமாக நீங்க ஆயத்தமாக மூலியமா குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து குடும்பங்களை பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அற்புத அடையாளங்களோடு கர்த்தர்களை வீணெடுக்கிறாமே. சரித்திரத்தை படிக்க முடியாது செய்வார். நோவா காலத்திலே ஆண்டவர் அவன் ஆயத்தமான படினால, அவன் ஆயத்தப்படுத்த முடியல,
கர்த்தர் இன்னைக்கும் சொல்ற பாருங்க, இவ்வளவு வெயில் அடிக்குதுங்க, இவ்வளவு மழை அடிக்குதுங்க, இவ்வளவு குளிரா இருக்குதுங்க, இவ்வளோ என்ன சொல்ல ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் சீசன்ல கொண்டு வருகிற பெரிய ஒரு ஆயத்தம் கர்த்தர் பண்ணி பயந்தபடினால அதை சரித்திரம் படித்தது போல் நம்ம வாழ்க்கையில நாம் ஆயத்தம் பண்ணி நம்ம வாழ்க்கையில பயப்படணுமானால் நம்ம ஆயத்தம் பண்ணி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரித்திரம் படிக்கிறவர்களாய் கர்த்தர் ஏதேனும் ஜெபம் பண்ணி முடிப்போமா? எத்தனை பெற்றுக்கொண்டீங்க? இதே மூணாவது, கர்த்தர் பெரியோரை, கர்த்தருக்கு பயப்பட பெரியோரை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம். கர்த்தருக்கு பயப்பட சிறியோரை யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஆண்டவர் நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் 2 நம்ம ஆண்டவரே இந்த மாதம் 3 மாதம் எனக்கு நீங்க என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா, என்னை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் ஆண்டவரே என்று நம்ம சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீங்க, பெற்றுக்கொண்டீங்களா? ஹல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான்
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு பயப்பட பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவரே 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 ஆசீர்வதிக்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த சமூகத்தில் வருகிறேன். நாளை கூட இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் பெரியவனாக இருந்தான்ப்பா, அழைக்கப்பட்டவன் உமக்கு பயப்படுறவனாக இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பா. அனுப்பப்பட்டவன் உமக்கு பயப்படுறவனாக இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதிப்பா. ஆயுதம் பண்ணினவன் உமக்கு பயப்படுறவனாக இருந்தான், சரித்திரம் படிக்கும்படி அவனை ஆசீர்வதிப்பா. கர்த்தாவே இயேசுவே, எங்களை இந்த மாதம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பெரியவராக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுற சிறியவனாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுறவனாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கும். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க, உடைய பிள்ளைகள் நடத்துங்க. ஒவ்வொரு பேரும் உடைய கருத்தை வைத்து இப்போதே ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறுசுமே உடைய கரம் இருப்பதாக கர்த்தராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாதையும் வரலாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினுடைய ஐக்கியமும் நம்மளை அனைவரோடு சகல பரிசுத்தரோடு கர்த்தரை வருகை மாதம் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நடத்துவார். ஆமென்.